திரைப்பட உருவாக்கம் தொடர்பான சில கண்காட்சிகளை இன்றைய யாதுமுறை அத்தியாயத்தில் பார்வையிடவிருக்கிறோம். வருவாயை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் உலகின் ஆகப்பெரிய ஊடக சாம்ராஜ்யங்களின் வரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பது வால்ட் டிஸ்னி. 1923ஆம் ஆண்டு ஒரு அனிமேஷன் கம்பெனியாக வால்ட் டிஸ்னி நிறுவனம் தோற்றம் பெற்ற போது உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம், கார்ட்டூன் கதாபாத்திரம் மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ் கார்ட்டூன் தொடரை பார்க்காமல் வளர்ந்தவர்கள், தமது பால்ய பிராயத்தை கடந்தவர்கள் எவரும் இல்லை என்று சொல்லலாம். அந்தளவு தூரம் பிரசித்தி பெற்ற ஒரு கார்ட்டூன் கதாபாத்திரம். துடுக்கான எலியாக வரும் இந்த மிக்கி மவுஸ் கதாபாத்திரம் வால்ட் டிஸ்னி நிறுவனத்தின் ஒரு தனி அடையாளமாக இன்று வரை விளங்கி வருகிறது. இந்த கதாபாத்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதனது ஆரம்பகால வரலாறு, இது தொடர்பான நினைவு சின்னங்கள், ஆவணங்கள் இவை ஐக்கிய அமெரிக்காவில் ஏல விற்பனைக்கு வரவுள்ளன. ஏல விற்பனைக்கு வந்துள்ள இந்த நினைவுப் பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சிகளைத்தான் முதலாவதாக பார்க்கவிருக்கிறோம். டிஸ்னி நிறுவனத்தின் ஸ்தாபகரான வால்ட் டிஸ்னி கையெழுத்திட்டு தந்த மிக்கி மவுஸ் பதுமை முதற்கொண்டு மிக்கி மவுஸை வடிவமைத்த அனிமேஷன் கலைஞர் பயன்படுத்திய மேசை, நாட்காலி முதலான பொருட்கள் வரை இந்த கார்ட்டூன் கதாபாத்திரம் தொடர்பான அரிய பல சேகரங்கள் நியூயார்க்கில் ஏல விற்பனைக்கு வருகின்றன. இந்த சேகரங்களுக்கு கலெக்டிங் டிஸ்னி என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. One of the most incredible pieces we have in this collection is a doll, one of the first dolls ever made, of course, of Mickey Mouse. And Walt Disney used to give these dolls as gifts to people who would visit the studio. Well, this particular doll was given to a woman that he drove an ambulance with in 1917 in World War I. A lifelong friend of his, he gave her one of his most cherished possessions. And he signed it on the bottom in French, dedicated to her, and signed Walt Disney. It's a $50,000 to $70,000 doll. டிஸ்னி காப்பகத்தில் உள்ள 700க்கும் மேற்பட்ட மிக்கி மவுஸ் நினைவுப் பொருட்கள் இவ்வாறு ஏல விற்பனைக்கு வருகின்றன. Besides the toys, we also have original artwork actually used to make some of the productions that made the studio famous. And some of the most rare pieces would be drawings of Steamboat Willie, one of the first Mickey Mouse cartoons. The first Mickey Mouse cartoon was Sound, and the one that made him a star. Those go for anywhere from $4,000 to $8,000. இந்த ஏல விற்பனை 2 to 3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை வருவாய் ஈட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏல விற்பனைக்கு முன்னதாக 1 மாத காலம் இவை பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிக்கி மவுஸை வைத்து முதலாக உருவாக்கப்பட்ட பொம்மைகளில் ஒன்று $70,000 வரை ஏலத்தில் போகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1917ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர்க்கால பகுதியின் போது வால்ட் டிஸ்னி தனது நண்பரான பெண்மணி ஒருவருக்கு பரிசாக அளித்த பொம்மை இது. பொம்மையின் ஒரு பாதத்தில் வால்ட் டிஸ்னியின் கையெழுத்து இருக்கிறது. Well, this auction's all about the history of the studio, of the Disney studios. You know, it wasn't the films that made the studio so much, it was the merchandise, the marketing of the characters that really made Disney what it is today. And that's what we're trying to show in this auction. ஆண்டு இன்னொருவருடன் சேர்ந்து டிஸ்னி அனிமேஷன் ஸ்டுடியோ என்று சொல்லக்கூடிய வரைகலை நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார்.
இது பிற்காலத்தில் பிரம்மாண்டமான திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக வளர்ச்சி கண்டது. ஸ்னோ ஒயிட் அண்ட் தி செவன் டுவார்ஃப்ஸ், பாம்பி அண்ட் சிண்ட்ரெலா முதலான புகழ்பூத்த திரைப்படங்கள் இந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளிவந்தன. 1966ஆம் ஆண்டு தனது 65வது வயதில் டிஸ்னி மரணமடைந்தார். ஆயிரத்து 1928ஆம் ஆண்டு வெளிவந்த ஸ்டீம்போட் விலை, 1929ஆம் ஆண்டு வெளிவந்த பிளேன் கிரேசி முதலான ஆரம்பகால மிக்கி மவுஸ் கார்ட்டூன்களுக்காக வரையப்பட்ட சித்திரங்களும் இந்த கண்காட்சியில் பலரது கவனத்தை ஈர்த்திருந்தன. இவற்றில் ஒவ்வொன்றும் தலா $4000 வரை விற்பனையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்லின் மன்றோ 50களில் ஹாலிவுட் திரைப்பட ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட கனவு கன்னி, இன்று வரை ஒரு உச்ச நட்சத்திரமாக கருதப்படுபவர். புகழின் உச்சியில் இருந்த இவரது வாழ்க்கை ஒரு அவலக்கதையோடு முடிவுக்கு வந்திருந்தது. மார்லின் மன்றோ பயன்படுத்திய பொருட்கள், அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள் முதலான சிறப்பு ஆவணங்கள் ஏல விற்பனைக்கு வந்துள்ளன. இவற்றில் பல மிகப்பெரிய விலைக்கு விற்பனை ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நினைவுப் பொருட்கள் ஏலத்தில் விற்பனையாவதற்கு முன்னதாக பொதுமக்கள் பார்வைக்காக லண்டன், லாஸ் ஏஞ்சலஸ் முதலான இடங்களில் கண்காட்சிகளாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த கண்காட்சிகளைத்தான் அடுத்ததாக பார்க்கவிருக்கிறோம். அழகான பெண் முட்டாளாக இருப்பாள் என்ற விதமான தப்பபிப்பிராயம் வெகுஜன சினிமா ஊடாக பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமா என்றில்லை, பாலிவுட், ஹாலிவுடிலும் இதுதான் நிலைமை. 1950களில் ஹாலிவுட் திரைப்படங்களில் இப்படியான கதாபாத்திரங்களுக்காகவே அறியப்பட்டு பெரும் புகழ் ஈட்டியவர் மார்லின் மன்றோ. ஹாலிவுட் சினிமாவில் நுகர்விய பாலியல் பண்பாட்டின் குறியீடாக நிறுத்தப்பட்டவர். வழக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்வதென்றால் கனவு கன்னியாக நிறுத்தப்பட்டவர். அளவில்லாத புகழும் பேரும் சேர்க்கிற அதே சமகாலத்தில் துன்பமும் துயரமும் கூட வருவது இப்படியான பலவேரது வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ளது. மார்லின் மன்றோவின் வாழ்வும் அப்படித்தான் இருந்தது. 1962ஆம் ஆண்டு அவரது 36வது வயதில் எதிர்பாரா அசம்பாவிதமாக மார்லின் மன்றோவின் மரணம் சம்பவித்தது. மிகையளவில் மருந்து வில்லைகள் உட்கொண்டது மன்றோவின் மரணத்துக்கு காரணமாக அமைந்தவை தெரிய வந்தது. அது தற்கொலையா இல்லையா என்பது இன்னமும் கேள்விக்குறியாகவே உள்ளது. மார்லின் மன்றோ தனது கைப்பட எழுதிய குறிப்புகள், அணிந்த ஆபரணங்கள் உள்ளடங்கலாக நூற்றுக்கணக்கான மன்றோ நினைவுப் பொருட்கள் ஏல விற்பனைக்கு வருகின்றன. விற்பனைக்கு வரும் இந்த பொருட்களை தனது நடிப்புத்துறை வழிகாட்டியான லீ ஸ்ட்ராஸ்பர்கின் பெயரில் உயிலெழுதிச் சென்றிருந்தார் மார்லின் மன்றோ. So this collection comes from Lee Strasberg, who was Marilyn Monroe's friend and acting coach for many, many years. And in fact, he was a beneficiary in her will when she passed away in 1962. And fast forward to 2016, the items are finally coming to the auction block, representing Marilyn's life and career. Fantastic artwork from Marilyn. A lot of people don't know that Marilyn, in fact, was an artist. But also we have poems, we have letters, all documented in the book named Fragments, that came from the estate of Lee Strasberg. We also have personal items. We have shoes and hats, items of clothing, but also important letters, her phone books, a nice 1950s Gucci telephone book, handwritten by Marilyn Monroe, with all the names of who's who in Hollywood, and some really nice pieces of jewellery as well.
2016 ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெறும் ஏல விற்பனையில் 500க்கும் அதிகமான நினைவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் மொத்தமாக 2 to 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை வருவாய் ஈட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மர்லின் மன்ரோவுக்கு சொந்தமான இந்த நினைவுப் பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வருவது இதுவே முதன்முறை என்று தெரிவித்திருக்கிறது ஏல விற்பனையை ஒழுங்கு செய்திருக்கும் ஜூலியன்ஸ் நிறுவனம். லீ ஸ்ட்ராஸ்பர்கின் சொத்துக்களுக்கு உரித்துடையவர்கள் இந்த நினைவுப் பொருட்களை ஏலத்தில் விட தீர்மானித்ததை அடுத்து இவை பொதுமக்கள் பார்வைக்கு வந்துள்ளன. இங்குள்ள பொருட்களில் அநேகமானவை மன்ரோவின் இறப்பின் போது எப்படி இருந்தனவோ அப்படியே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. One of my favourite pieces is the Minaudier, the little evening purse she would have carried when she was going for a night on the town. It has 2 dimes dated 1943 and 1945. That was so she could make a call to call a cab or call a friend. She had 8 Philip Morris cigarettes in there, and of course she should never leave home without her lipstick, and her lipstick is also enclosed. So that's a really neat piece and really takes, it's like a time warp right back to the 1940s when Marilyn was just becoming famous. And then the other thing is, which is That's great. unbelievable, All right. right? So they're the ones that issued the licenses for an auction, which is nothing to do with it. Yeah. So because we're in the gallery, Okay. they said yes, and it's the only guy Yeah. that did that, That's which is a huge difference. Minaudier. You know, every single piece, is part of Marilyn's history, but it also tells a story. Like the jewellery case owned by Joe DiMaggio that was found under Marilyn's bed when she passed away. Of course, she was married to Joe DiMaggio and still loved Joe DiMaggio, we all believe. It has Joe DiMaggio's initials on the case, on the jewellery case, but also the combination code for the lock is 555, which is interesting because when he played for the New York Yankees, his number was 5. Nobody knows what that is. Well, it won't be us because we didn't import it. So there's no issues if there is. There's a new one now. We have one really beautiful watch. It's a Blanc Pawn watch. It's a diamond watch, fantastic shape, looks elegant even today. And we estimate that 80 to 120,000. That's one of the more highest price items in the sale, and probably would sell for more than that. Yeah, it's beautiful. Which I've got. விற்பனைக்கு வரும் ஆவணங்களில் சில மர்லின் மன்ரோ எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை சொல்கின்றன. லெட்ஸ் மேக் லவ் திரைப்படத்தில் மர்லின் மன்ரோ நடித்த காலப்பகுதியான 1960 ஆண்டில் பிப்ரவரி 2 இடப்பட்டு 20th Century Fox நிறுவனத்திடம் மன்ரோ சமர்ப்பித்திருந்த டாக்ஸி பற்றுச்சீட்டு, அவரது செலவுகளை பட்டியலிடும் வரி ஆவணங்கள் முதலானவை குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய அத்தகைய ஆவணங்கள். மன்ரோ பயன்படுத்திய ஆபரணங்களும் அதிக விலைக்கு விற்பனையாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. We're in here. So this is when she dropped the dime to make her call. So that's called dropping the dime. Yeah, it's on your dime. You ever hear the saying, your Yeah, dime? We found so many notes and so many journals and writings from Marilyn that we believe that probably eventually her goal was to write a book. Our goal is to really educate the world about Marilyn, about the many facets of Marilyn Monroe. It's not just the screen icon, the screen idol, which truly she was fantastic and she accomplished so much. But it's also about her artistic side, her vulnerability, how vulnerable she was, her insecurities, her desire to become more educated, her eagerness to please, her hunger for love. One of my favourite pieces is the Minaudier, the little evening purse she would have carried when she was going for a night on the town. It has 2 dimes dated 1943 and 1945. That was so she could make a call to call a cab or call a friend.
She had 8 Philip Morris cigarettes in there, and of course, she should never leave home without her lipstick, and her lipstick is also enclosed. So that's a really neat piece, and really it's like a time warp right back to the 1940s when Marilyn was just becoming famous. And then the other thing is, which is That's great. unbelievable. All right. So they're the ones that issued the licenses for an auction, which is Lutton's and need to get. Yeah. So because we're in the gallery, Okay. they said yes, and it's only 5% back, That's which is a huge difference. we know the A. You know, every single piece, you know, is part of Marilyn's history, but it also tells a story. Like the jewellery case owned by Joe DiMaggio that was found under Marilyn's bed when she passed away. Of course, she was married to Joe DiMaggio and still loved Joe DiMaggio, we all believe. It has Joe DiMaggio's initials on the case, on the jewellery case, but also the combination code for the lock is 555, which is interesting because when he played for the New York Yankees, his number was 5. Yeah. Nobody knows what that is. Well, it won't be us because we didn't import it. That's what it is. As long as there's no issues, if there is, suppose we've got. You go when the guy can go. No, there's a new one now. We have one really beautiful watch. It's a Blancpain watch. It's a diamond watch, fantastic shape, looks elegant even today. And we estimate that 80 to 120,000. That's one of the more highest price items in the sale, and probably would sell for more than that. Yeah, it's beautiful. லண்டனில் இடம்பெற்ற மேர்லின் மன்றோ கண்காட்சியில் மன்றோவைப் போலவே இருந்த ஒரு நடிகையை ஏற்பாட்டாளர்கள் நிறுத்தியிருந்தமை பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. Okay, that's really pretty actually. ABC